ஒரு கோவிலுக்குள் நுழையும் முன் நாம் அந்த மணிக்கயிற்றை மெதுவாக தொடும் அந்த நிமிடம், அது ஒரு சாதாரண சத்தமல்ல. அது நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவை எழுப்பும் அழைப்பு. அந்த மணி ஒலி ஓம் எனும் பரபஞ்சத்தின் முதல் அதிர்வை நினைவூட்டுகிறது. அந்த ஓசை வெளியில் மட்டுமல்ல, நம்முடைய மனதுக்குள் ஆழமாகச் சென்று எதிர்மறை எண்ணங்களை துடைத்து தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய கவலைகள், பயங்கள், குழப்பங்கள் அனைத்தும் அந்த ஓசையின் அதிர்வில் மெதுவாக கரைந்து விடுகின்றன. அந்த ஒரு நொடி உலகச் சத்தம் மௌனமாகிறது. மனம் ஒருமுகப்படுகிறது. ஆன்மா தெய்வத்துடன் இணைகிறது. பண்டைய ஆகமங்களில் கூறப்படுகிறது, கோவில் மணியின் ஒலி பரபஞ்ச சக்தியை அழைக்கும் தெய்வீக அலை. அது நம் வருகையை கருவறையில் இருக்கும் இறைவனுக்கு அறிவிக்கிறது. நான் வந்துவிட்டேன் என்று சொல்லும் பக்தியின் சின்னம் அது. அந்த ஓசை வெளி உலகையும் உள்ளார்ந்த ஆன்மீக உலகையும் இணைக்கும் பாலம். நாம் மணி அடிக்கும் போது நம்முள் இருக்கும் குழப்பம் அமைதியாக மாறுகிறது. மனம் தெளிவாகிறது. சிந்தனை சுத்தமாகிறது. அந்த அதிர்வில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. அது நம் மூளை அலைகளை சமநிலைப்படுத்துகிறது, கவனத்தை அதிகரிக்கிறது, நம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதனால்தான் தரிசனத்திற்கு முன் மணி அடிக்கிறோம். மனம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக. இறைவனை பார்க்கும் கண்கள் மட்டுமல்ல, உணர்வும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு மணி ஓசை, ஒரு பரபஞ்ச அதிர்வு, ஒரு ஆன்மீக விழிப்பு. கோவில் மணியை அடிக்கும் அந்த நொடி, அது சத்தமில்லை, அது சக்தி. அது சடங்கில்லை, அது சாத்தியம். அது ஒரு ஒலி அல்ல, அது இறைவனிடம் செல்லும் ஒரு தெய்வீக பாதை.